இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இட்லி தோசைக்கு தொட்டுக்க ருசியான வெங்காயம் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்யறதுக்காக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவை மிக்சியில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். ரொம்பவும் வதக்க வேணாம், லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா அதிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலையும் அதுலேயே சேர்த்து வதக்கலாம். வதக்கிட்டு ஒரு கையளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கொதிக்க விடணும். அதே வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதோ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கடாயில் மாற்றிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு திக்கான குழம்பு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த சட்னி இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்தப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் சட்னியை மாற்றிக்கலாம். இந்த ருசியான வெங்காயம் தக்காளி சட்னியை நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.